ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி கன்னி ராசியை இருந்தால் கண்டிப்பாக கன்னி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாறக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடையலாம். முதல்ல கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலை இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சென்றிருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கின்றன, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார், அயன சைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறார், ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், களத்திர ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த அடிப்படையில் தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. ஸோ இந்த கிரக நிலை அடிப்படையில் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த பலனுக்கு ஏற்றுவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதை விளைவுகளை பாதை பாதிப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேட்டுவாறு நீங்கள் கேட்டு நினைத்து கொள்ளலாம். பொதுவாகவே கன்னிராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் ஒரு குணமுடைய நேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்காமல் நகரவும் மாட்டாங்க, அதை முடிக்காமல் எழுந்திருக்கவும் மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதை முடித்துட்டு தான் அடுத்த வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கன்னிராசினியர்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது தெளிவான சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை இல்லாமல் பல குழப்ப நிலையில கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவான ஒரு காலகட்டம் இப்போ வந்துடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. எந்த காரியத்தையுமே நீங்கள் செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நன்றாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா விஷயத்துமே கன்னிராசினியர்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய மனதிற்கு அது கரெக்டு, இது நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு வந்தால் மட்டுமே அதை அவங்க முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இல்லை என்றால் மறுபடியும் முதல்ல அவங்க ஆரம்பித்து செய்வாங்க. ஸோ இப்படி தான் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய சூழலை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். இதனால் உங்களுக்கு கௌரவம் கூட அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயர செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் உங்களுக்கு தேடி வரும். என்றோ செய்த ஒரு வழக்கை இப்போது பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவிற்கு நிச்சயமாக இருக்க போகிறது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் உங்களுக்கு தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய செயலில் உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உங்களுக்கு பாராட்டுகள் கூட கிடைக்குங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. எதிர்பார்த்த பண விஷயங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு நடந்து முடியும். மேலிடத்திலிருந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களை வந்தடைந்து சேருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக வேலைகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழ் சேர்க்கும் விதமாக உங்களுக்கு அமையலாம்.
ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் பணமாக இருக்கும் பொழுது, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது நீங்கள் நினைத்து பார்க்காத புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் மாணவர்களுக்கு நிச்சயமாக ஆர்வம் உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது, பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை மற்ற விஷயத்தில் சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை, தொழில் ரீதியான விஷயம், ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் என அனைத்து தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும். புத்திர பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கைகூடி நடக்கலாம். ஸோ திருமண முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்வது உங்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வார்கள். இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் அடைவீங்க. உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு கிடைக்குங்க. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை பளுவை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். பங்குதாரர்களிடம் மிகவும் நீங்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிதாக தொழில் தொடங்க நீங்கள் போட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரி இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக கன்னி ராசியில் சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பெண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. இதனால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லதுங்க. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தின் கெடுபிடியை நீங்கள் சந்திப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. பிள்ளைகள் வீட்டில் நிலையை அறிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு அமையலாம். சக ஊழியர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறது. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி வரணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ பொதுவாகவே கன்னி ராசினியர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதனால நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தனுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து எந்த மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.